வாழ்க வளமுடங்க. மல்லிக்கிழங்கு சுயா உருண்டை செய்ய போகிறேன். மல்லிக்கிழங்கு வந்து நான் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இதுமாதிரி தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் வானல் வச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த கிழங்கு போட போகிறேன். நல்லா வேக வச்சு எடுத்துடுறோம். நம்ம எடுத்துட்டு தான் நம்ம சுயா உருண்டை செய்ய போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவிச்சு சாப்பிட்லாம், சுயா உருண்டை செஞ்சு சாப்பிட்லாம். வள்ளிக்கிழங்குல வந்து இப்போ சுயா உருண்டை பணியாரம் எல்லாமே செய்யலாங்க. இது வந்து யாரும் யூஸ் பண்ண தெரியல. வள்ளிக்கிழங்கு கிடச்சதுன்னா நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கிழங்கு வந்துருச்சா பார்க்கலாம். நல்லா ஒரு கத்தியை விட்டு இப்படி அழுத்தி பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. கத்தி நல்லா உள்ளே போகுது பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கிழங்கு ஆற வைக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும் நல்லா. நம்ம அதுக்குள்ளே தேங்காய், வெல்லம் அதெல்லாம் நம்ம திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிழங்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் தோலை உரிச்சிக்கிங்க. உரிச்சிட்டு நல்லா மசிச்சிடுங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 3 ஸ்பூன் வரைக்கும் நான் வெல்லம் போடுறேன். ஏன்னா அது சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக தான் போடுறேன். இது நல்லா பிசைச்சிங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க சுயா உருண்டை. ஒரு வானலில் நம்ம எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். நீங்கள் வெல்லம் போட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, இல்லைன்னா தண்ணி ஆகிடும். நம்ம இப்போ பால் பிடிச்சிக்கலாம். நம்ம சின்ன சின்ன பாலை பிடிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு பால் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். 2 ஏலக்காய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிங்க. பிசைஞ்சிட்டு நான் ஏலக்காய் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ ஏலக்காய் போடுறேன். ஆனால் ருசியாக இருக்குங்க ஏலக்காய் போட்டிங்கன்னா. ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். நம்ம சுயா உருண்டை நார்மலாக எப்படி செய்கிறோமோ அதே தாங்க இது. அதில் கடலை பருப்பில் செய்யும், இது வந்து சக்கரவள்ளி கிழங்குல செய்கிறோம். பசங்களுக்கு கிழங்கு சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இதுமாதிரி செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் சாப்பிட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, கனமாக ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு வந்து ஈஸியான ரெசிபி தாங்க நாங்கள் போடுறோம் எங்கள் சேனலில். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதை பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த உருண்டை உருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதுக்குள்ளே போட்டுடலாம். பாருங்க, கால் கிலோ கிழங்குல வந்து 10 சுயா உருண்டை வருங்க.
ஒரு ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கு இதுமாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இதை வந்து உடனே திருப்பி போடாதீங்க, கொஞ்சம் நேரத்துண்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து தேங்காய், வெல்லம், சர்க்கரைவள்ளி கிழங்கு இது 3 நம்ம சேர்த்ததுனால ஏலக்காய் போட்டிருக்கோம். உங்களுக்கு சுக்கு பொடி வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். வந்து இப்போ குறைஞ்ச தீயிலே வச்சு நீங்கள் எடுங்க. வேகமாக தீயை வச்சுட்டு கருகிடும், ஒரு வேகாத மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா ஒரு மீடியமான தீயில் வச்சு நீங்கள் சுயா உண்டை எடுக்கணும். சர்க்கரைவள்ளி கிழங்கு சுயா உண்டை ரெடி ஆயிடுச்சு. ருசியாக ஆரோக்கிய சமையலுக்கு நீங்கள் வந்து சேனலை வந்து நல்லா பாருங்கள். நான் உங்களுக்கு வெறும் ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான் நான் போடுறேன். எல்லாருமே வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் போடுறேன். ரொம்ப சிம்பிளானதுங்க. தேங்காய் வந்து நீங்கள் வதக்கலாம் வேண்டாங்க, அப்படியே திருவி அப்படியே போடலாம். உங்களுக்கு 2 நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் தேங்காயை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கவே கூட வேண்டாங்க, ஏன்னா எண்ணெயிலே வேகுது இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே இதாகிடும். இப்போ எல்லாம் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டீ போகிற நேரத்தில் இந்த வள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. சுயா உண்டைய பசங்க அப்படியே ஸ்கூல் விட்டு வந்தது ஒரு சஸ்மிஸாக பசங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு சத்து மிகுந்த ஒரு வள்ளிக்கிழங்கு சுயா உண்டை ரெடி ஆகிடுச்சு. வள்ளிக்கிழங்கு சுயா உண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.